நான் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ என்னுடைய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் சென்டர் இருக்குது. அந்த நியூட்ரிஷன் சென்டரில் போய் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 20 டேஸ்க்கு. அதுவும் ஒரு வேளை ஷேக் மார்னிங் டெய்லி பேசிஸில் போய் குடிச்சிட்டு வருவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2லேருந்து 3 கிலோ குறைஞ்சிருக்கு. திரும்ப அவங்கக்கிட்ட கேட்கும்போது 1 மந்த் பேக், அதாவது நீங்கள் 2 வேளை ஷேக் எடுத்தால் தான் இந்த வெயிட் கண்டினியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை ஷேக் எடுக்கிறதா எவ்வளோ வெயிட் குறையும் அண்ட் 2 வேளை ஷேக் எடுத்தால் எவ்வளோ வெயிட் குறையும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்போ ஒரு வேளை ஷேக் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராடக்ட்டை இப்போ தான் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி கேள்விப்பட போகிறேன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை ஷேக் 20 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வேளை ஷேக் தான் எடுக்கணும். அதாவது இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஷேக்கை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. திரும்ப நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 2 வேளை ஷேக் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. திரும்ப அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஷேக்கோடு சேர்த்து நீங்கள் சில பல சப்ளிமெண்ட்ஸும் ஆட் பண்ணி எடுக்கணும். எல்லாருமே பாருங்கள், கரெக்டாக 2 வேளை ஷேக்கும் 1 மந்த்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருதா? அப்போது இது தாங்க மிஸ்டேக். அதாவது நம்ம பாடியில் இருக்க வெயிட்டும் குறையும், ஃபேட்டும் குறையும், இன்ச்சும் குறையும். ஆனால் அதே வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்க இந்த ஹெர்பல் கண்ட்ரோல், செல்லுலாஸ், மல்டிவைட்டமின், ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட், இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஏன் மேம் ஒரு டேப்லெட்டை ஆட் பண்ணால் போதாது அப்படின்னா, இப்போ ஒரு டேப்லெட்டுக்கும் ஒரு பாடி பெனிஃபிட் இருக்கும். இப்போ செல்லுலாஸ்னால் நம்ம பாடியில் இருக்க செல்லுலேட் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஹெர்பல் கண்ட்ரோல் அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஸ்ட்ரகிள் வரும்போது அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி தான் ஆக்டிவேட்டட் ஃபைபர் அப்படின்னா நம்மளுடைய வெயிட்டை குயிக்காக ரிசல்ட் எடுக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ எல்லா சப்ளிமெண்ட்டும் நீங்கள் ஒரு 3 மந்த் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் மேசிவாக இருக்குது. என்னுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நான் சொன்னதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்க நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மந்த்லி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. நீங்கள் 3 மந்த்துக்கு ஒரே அடியாக ப்ராடக்ட் ஆனால் கண்டிப்பாக கம்பெனியில் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.